நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, ஒரு முக்கியமான ஒரு மெசேஜை நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். அது எதை பத்தினது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏபிகே. இதை சொன்ன உடனே வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா இதை பத்தி இல்ல, இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதாவது கூகுள் கொண்டு வர போற ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்க. இந்த செட்டிங் வரக்கூடிய நாட்கள்ல நீங்க பார்க்க போறீங்க. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல டீட்டெயிலாக தெரியப்படுத்த போறேன். ஸோ அதை பத்தி நீங்க முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். கூகுளோட பிளே ஸ்டோர். நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம எங்கே போவோம்? கூகுளோட பிளே ஸ்டோருக்கு போவோம். ஸோ அங்கே போயிட்டு நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம டைப் பண்ணி சர்ச் பண்ணுவோம். நமக்கு தேவையான அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்துவோம். ஸோ அந்த மாதிரி கூகுள் பிளே ஸ்டோர்லேயே சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா மோசமான அப்ளிகேஷன் கூட உள்ள புகுந்துருது. கூகுள் பிளே ஸ்டோரில் ஒரு அற்புதமான ஸ்கேனிங் டூல் இருக்கு. ஸோ இந்த ஸ்கேனிங் டூலை வச்சு நீங்கள் உங்கள் ஃபோனில் நிறைய ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்கல்ல, அது எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணும். ஸ்கேன் பண்ணி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த கூகுள் பிளே ஸ்டோர்ல கூடிய இந்த டூல் உங்களுக்கு அந்த அலர்ட்டை கண்டிப்பா கொடுக்கும். ஸோ அது மூலியமா அந்த அப்ளிகேஷனை நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கு. ஆனா நிறைய பேர் கூகுள் பிளே ஸ்டோர்ல கிடைக்காத அப்ளிகேஷன் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி சைட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஏபிகே சைட்ஸ். அந்த மாதிரி சைட்ஸ்ல போயிட்டு இந்த ஏபிகே ஃபைலை போன்ல இன்ஸ்டால் பண்றாங்க. அப்படி நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுடைய ஆண்ட்ராய்டு போன்ல ஒரு வார்னிங் மெசேஜ் வரும். ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்க போனுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி வார்னிங்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் எனிவே அப்படிங்கிற பேரையும் நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே அந்த அப்ளிகேஷன் நீங்க இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க. ஆனா அந்த அப்ளிகேஷன் ஒரு மலிசியஸ் அப்ளிகேஷனா இருந்துச்சுன்னா உங்க போன்ல இருக்கக்கூடிய மொத்த டேட்டாவையும் அவங்க திருடிடுவாங்க. அப்படிதானே? ஸோ அதை எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் கூகுள் பிளே ஸ்டோர் வழியா நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம். ஆனா நீங்க ஒரு வாட்டி அதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்க மொத்த டேட்டாவும் அந்த ஆளோட கண்ட்ரோல்ல. அப்புறம் நீங்க அம்மாடினாலும் ஆத்தாடினாலும் முடியவே முடியாது. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ இதை தடுக்கிறதுக்காக கூகுள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் ஏபிகே ஃபைலை வந்து ஆண்ட்ராய்டு போன்ல இன்ஸ்டால் பண்றாங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பூட்டு போட போறாங்க. அதாவது நீங்க இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடியே இருக்கும்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரத்துல இது உங்க போனுக்கு வரும். அதாவது நீங்க அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ண போறாங்கன்னா, ஒரு பயோமெட்ரிக்கை அதுல செட் பண்ண போறாங்க. செட் பண்ணிட்டோம்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த பயோமெட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் உள்ள போகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை வந்து கொண்டு வர போறாங்க. ஸோ அதை நீங்க கொடுத்தா மட்டும்தான் உங்களால முறையா அந்த அப்ளிகேஷனை உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ கைஸ், விரைவில் நீங்க எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ஏபிகே ஃபைலுக்கு கூகுள் போட போற ஒரு பெரிய பூட்டு. அதுல ஃபேஷியல் லாக் இருக்கலாம், அதே மாதிரி பயோமெட்ரிக் இருக்கலாம். ஸோ அதை ஓபன் பண்ணா தான் நீங்க உள்ளேயே போக முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப் விரைவில் உங்களுடைய ஆண்ட்ராய்டு போன்ல வரப்போகுது. நீங்க அதிகமா ஏபிகே ஃபைலை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா. சரி நண்பர்களே, இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்க வழக்கம் போல இந்த வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்கு. ஸோ அதுல உங்களுக்கு பிடிச்சதை தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.